நந்தி கல்யாணம் கண்டால் முந்தி திருமணம் நடப்பதாக ஐதீகங்க. வருகின்ற பங்குனி 13ஆம் தேதி 27/3/2026 வெள்ளிக்கிழமை மாலை அன்று நந்தி கல்யாணம் நடக்கிறது. அரியலூர் மாவட்டம் திருமழப்பாடி திரு சுந்தராம்பிகை சமேத வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் இந்த தெய்வீக திருமணம் வருடாவரிடம் நடைபெறுகிறது. மணமகன் பிரதோஷ நாயகரான நந்தியம்பெருமான், மணமகள் வசிஷ்ட முனிவரின் பேத்தியும் வியாக்கியபாரத முனிவரின் மகளுமான சுயச்சாம்பிகை. இந்த ஸ்தலமானது திருமால், இந்திரன் ஆகியோரால் வழிபாடு செய்யப்பட்ட தலம். மேலும் அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் ஆகியோரால் திருப்பதிகங்கள் பாடியும் வழிபாடு செய்யப்பட்ட ஸ்தலமாகும். தஞ்சாவூர் மற்றும் லால்குடியிலிருந்து 28 கிலோமீட்டர் தூரத்தில் மற்றும் திருவையாறில் இருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில், புள்ளம்பாடியில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிலும் இத்தலம் அமைந்துள்ளது. திரு நந்திகேஸ்வரர் தனது மனைவி சுயசாம்பிகையுடன் காட்சி தருகிறார். திருமணத்திற்கு முதல் நாள் நந்தியம்பெருமான் பிறப்பு விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. விழாவின் போது பல வகை அபிஷேகங்கள் நந்தியம்பெருமானுக்கு செய்விக்கப்படுகிறது. அன்று மாலை திருவையாறு கோவிலில் அவருக்கு பட்டாபிஷேகமும் நடைபெறுகிறது. திருமணம் நடைபெறும் நாளன்று காலை ஐயாரப்பர் அறம் வளர்த்த நாயகியுடன் கண்ணாடி பல்லக்கிலும் நந்தியம்பெருமான் பட்டுச்சட்டை அணிந்து கையில் செங்கோல் ஏந்தி வெள்ளியிலான தலப்பாகை அணிந்து மாப்பிள்ளை கோலத்திலும் குதிரை வாகனத்தில் அமர்ந்து வேத மந்திரங்கள் நடைபெறுகிறது. முழங்க நாதசுர இசையுடன் சுந்தராம்பிகை உடனுரை வைத்தியநாத சுவாமி மற்றும் திருவையாறு அறமளத்த நாயகுடன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு முன்னிலையில் மணமகள் கழுத்தில் மணமகன் தாலி கட்டுகிறார். திருமணம் முடிந்ததும் மணமக்களுக்கு தீபாராதனை காட்டப்படுகிறது. தொடர்ந்து இருவரும் திருமண கல்யாண உற்சவத்தில் இருந்து மக்களுக்கு காட்சியளிக்கிறார். இறைவனே முன்னின்று திருமணத்தை நடத்தி வைப்பதாக ஐதீகம். அதனால் இந்த கல்யாணத்தை திருமணத்தை காணும் இளைஞர்களும் பெண்களும் திருமண தடைகள் நீங்கி காலத்தே திருமணம் கைகூடி வரும் என்பது நம்பிக்கை என்பது சாட்சாத் உண்மைங்க. அதனால் கல்யாணம் ஆகாதவங்க யார் இருந்தாலும் இந்த தடவை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நந்தி கல்யாணத்தை பார்த்தால் முந்தி திருமணம் அடுத்த வருடத்திற்குள் திருமணம் கண்டிப்பாக நடக்கும், இது உறுதி.